ஹாய் ஆல் வெல்கம் பேக் டு அவர் செஷன். இன்னைக்கு என்ன பார்க்கலாம் அப்படின்னா ஒரு புது சீரீஸ் தான் இது. என்ன அப்படின்னா எடிட்டோரியல் அனலைசிஸ். ஓகேவா? ஸோ நம்ம என்ன பண்ணலாம்னா ஏதாவது ஒரு எடிட்டோரியல் எடுத்துக்கிட்டு அந்த எடிட்டோரியலோட டோன் என்ன, ஆத்தர் என்ன பேசியிருக்கிறாரு, அதில் இருக்கக்கூடிய இம்பார்ட்டண்ட்டான வெர்காப்ஸ் ப்ளஸ் ஃப்ரேசல் ஒர்க் ப்ளஸ் இடியம்ஸ். ஓகேவா? இது எல்லாமே என்ன செய்யலாம் அப்படின்னா நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். இது மூலமாக நம்மளோட ரீடிங் ஸ்கில்லும் என்ஹான்ஸ் ஆகும், எடிட்டோரியலை ரீட் பண்ணுற கெப்பாசிட்டியும் நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா இன்க்ரீஸ் ஆகும். ஓகேவா? ஸோ இந்த செஷன் நல்லா போகும் அப்படிங்கிற ஒரு ஹோப்போட இதை ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, நாட் ட்ரூலி ஓப்பன் ஆன் டென்னிஸ் அண்ட் தி யூஎஸ் அப்படிங்கிற ஒரு எடிட்டோரியலை பற்றி தான் பேசியிருக்காங்க. ஸோ இந்த எடிட்டோரியல் பார்த்தோம் அப்படின்னா ஒரு ஸ்போர்ட்ஸ் ஓரியன்டாக பேசியிருக்காங்க. சரிங்களா? ஸோ நாட் ட்ரூலி ஓப்பன் அண்ட் யூஎஸ் ஓப்பன் அப்படிங்கிற மாதிரி பேசியிருக்கிறதுனால இந்த எடிட்டோரியல் ஃபுல்லாகவே எனக்கு எப்படி இருக்க போகுது, டென்னிஸ் அப்படின்னு சொல்லி வேர்டு வந்த உடனே ஹெட்டிங்கில் என்ன நினச்சிக்கலாம், நம்ம இது வந்து ஃபுல்லாகவே எனக்கு ஸ்போர்ட்ஸ் ஓரியன்ட் அப்படிங்கிறத நம்ம நினச்சிக்கலாம். ஸோ என்ன பேசியிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோமா, டென்னிஸ் நீட்ஸ் ஏ ஸ்ட்ராங் மிடில் டயர் டு சி கீன் கண்டெஸ்ட் த்ரூ 2 weeks அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ ஏதோ என்ன சொல்ல வர்றாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, அந்த மிடில் டயர் அதாவது காம்படிட்டர்ஸ் எப்படி இருக்கிறாங்க, வீக்காக இருக்கிறாங்க, டாப் பிளேயர்ஸ் டாமினேட்டடாக இருக்கிறாங்க. ஸோ சென்ட்ரல் ஐடியாவே இதுதான். ஓகேவா? இந்த லைனை வச்சு பார்த்தாலே நமக்கு புரிஞ்சிடும். அந்த 2 வீக்கில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அந்த மிடில் டயர் வந்து என்ன பண்ணுறாங்க, ஸ்ட்ராங் மிடில் டயர் தேவைப்படுறாங்க, விச் மீன்ஸ் டாப் பிளேயர்ஸ் ஆர் டாமினேட்டிங். ஸோ வி நீட் அ ஸ்ட்ராங் மிடில் டயர் வித்தின் அ contest through 2 weeks அப்படின்னு சொல்லி பேசியிருக்கிறாங்க. சரிங்களா? ஸ்போர்ட்ஸ் இஸ் அட் இட்ஸ் பெஸ்ட் when there is a clearly established pecking order. ஸோ பெக்கிங் ஆர்டர் அப்படிங்கிறதுக்கு என்ன மீனிங் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, ஆர்டர் அப்படின்னு வந்ததுனால பெக்கிங் ஆர்டர் மீன்ஸ் ஹைரார்கி. ஸோ ரேங்கிங். ஓகேவா? பெக்கிங் ஆர்டர் அப்படின்னா ரேங்கிங். அடுத்து பார்த்தோம் அப்படின்னா அப்செட் தி ஆப்பிள் காட் அப்படிங்கிற ஒரு வேர்டு இருக்கும் இந்த எடிட்டோரியல்ல. ஸோ அப்செட் தி ஆப்பிள் காட் அப்படிங்கிறதுக்கு என்ன மீனிங் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, விச் மீன்ஸ் அப்செட்னு சொல்லியிருக்கிறாங்களா, அப்போ இது நெகட்டிவ். அப்போ என்னன்னா சர்ப்ரைஸ் டிஃபீட். இல்லை அப்படின்னா என்ன சொல்லணும்னா காஸ் டிஸ்ட்ரப்ஷன் அப்படின்னு சொல்லலாம். காஸ் டிஸ்ட்ரப்ஷன் இல்லை அப்படின்னா சர்ப்ரைஸ் டிஃபீட் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அப்போ அவங்க என்ன பேசிருக்கிறாங்க, அண்ட் தென் அண்டர் கார்ட் தட் கேன் அப்செட் தி ஆப்பிள் காட் 6 for engaging viewing. ஸோ அப்செட் தி ஆப்பிள் காட் அப்படிங்கிறதுக்கு என்ன மீனிங் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா சர்ப்ரைஸ் டிஃபீட் அப்படின்னு சொல்லலாம், காஸ் டிஸ்ட்ரப்ஷன். ஓகேவா? ஹாலோவிங் அவுட் அப்படிங்கிறதுக்கு என்ன மீனிங் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ஹாலோவிங் அவுட், ஹாலோன்னு அர்த்தம் ஒன்றுமே இல்லை, விச் மீன்ஸ் வீக்கனிங். இல்லை அப்படின்னா எம்டி, பிகமிங் எம்டி. என்ன சொல்லியிருக்கிறாங்க இந்த லைன்ல, however recent times the men's and women's tennis tours have seen a hollowing out of the middle, which means அந்த மிடில் பிளேயர்ஸ் எல்லாமே என்ன ஆகுறாங்க, எம்டியா இருக்கிறாங்க, ஒண்ணுமே இல்லாம இருக்கு. ஓகேவா? அதுதான் என்ன சொல்லியிருக்கிறாங்க, ஹாலோவிங் அவுட் அப்படிங்கிற வேர்டு மூலமா எனக்கு சொல்லியிருக்கிறாங்க. அடுத்து பார்த்தோம் அப்படின்னா ஃபேட் அவே. ஸோ ஃபேட் அவே அப்படிங்கிற ஃப்ரேசல் வேர்புக்கு எனக்கு என்ன மீனிங், கிராஜுவலாக எனக்கு குறைஞ்சிக்கிட்டே இருக்கிறாங்க. ஓப்பன் வின்னர் மெடவே த்ரெட்டனிங் டு ஃபேட் அவே, விச் மீன்ஸ் இந்த ஒரு பர்டிகுலர் பீப்புள் எல்லாமே மறைஞ்சு போய்கிட்டு இருக்கிறாங்க. ஓகேவா? ஸோ ஃபேட் அவே மீன்ஸ் ஸ்லோலி டிஸ்அப்பியரிங். அண்ட் ஃபினோம்ஸ் அப்படிங்கிறதுக்கு என்ன மீனிங் அப்படின்னா யங் அப்படின்னு சொல்லி அர்த்தம். ஓகேவா? டீனேஜ்டு ஃபினோம்ஸ், விச் மீன்ஸ் டீனேஜ்ல இருக்கக்கூடிய யங் பீப்புள். ஸோ டீனேஜ்டு ஃபினோம்ஸ் அப்படிங்கிறப்போ இட் இஸ் தே ஆர் மென்ஷனிங் அபவுட் யங் அண்ட் எக்ஸப்ஷனல் டேலண்ட் பீப்புள். சரிங்களா? ஸோ அடுத்த மீனிங் என்ன அப்படின்னா ஸ்னாப் அட் த ஹீல்ஸ். ஓகேவா? ஸ்னாப் அட் த ஹீல்ஸ் அப்படிங்கிற ஃப்ரேசல் வேர்புக்கு என்ன மீனிங் அப்படின்னு சொல்லி பார்த்தப்போ டு க்ளோஸ்லி சேஸ், ஸ்னாப் அட் த ஹீல்ஸ் அப்படின்னா ரொம்ப துரத்தி பிடிக்கிற மாதிரி, பக்கத்தில் போய் துரத்தி பிடிக்கிற மாதிரி. ஓகேவா? அட் தி ஆன்கோயிங் யூஎஸ் ஓப்பன் இட் வில் பி இன்ட்ரெஸ்டிங் டு சி இஃப் யூ class that consistently snaps at the heels of the top dogs, which means middle people are chasing the top players அப்படிங்கிறத தான் இந்த இடத்துல மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க. ஓகேவா? டாப் டாக்ஸ் அப்படின்னா என்ன அர்த்தம், அந்த லீடிங் பிளேயர்ஸ் இந்த இடத்துல மென்ஷன் பண்றாங்க. அடுத்து பார்த்தோம்னா கோ ஆல் தி வேக்கு என்ன மீனிங் அப்படின்னா சக்சீட் கம்ப்ளீட்லி, விச் மீன்ஸ் வின்னிங் தி டோர்னமெண்ட். கோ ஆல் தி வே மீன்ஸ் வின்னிங் தி tournament, but the question is if he is good enough to go all the way, which means he is capable of winning that particular tournament அப்படிங்கிறது தான் இந்த இடத்துல கேட்டிருக்காங்க. ஓகேவா? ஸோ go all the way means succeed completely, that is to win the tournament. அனோமலி அப்படிங்கிறதுக்கு என்ன மீனிங் அப்படின்னா irregularity, exception. அனோமலி அப்படின்னா irregularity.
சரிங்களா. ஹோல்ட் அட் தி டாப். ஸோ ஹோல்ட் அட் தி டாப் அப்படிங்கிறதுக்கு மீனிங் என்ன அப்படின்னா, hold at the top is not as watertight. Hold at the top is not as watertight, which means though the trio's hold at the top is not as watertight as the alcars. என்ன சொல்ல வராங்க, hold at the top is not watertight அப்படிங்கிறதுக்கு டாமினன்ஸ் வந்து அந்த இடத்துல ஃபுல்லா செக்யூர்டா இல்ல, as not watertight, அந்த அளவுக்கு பிடிப்பா இல்ல. ஸோ அவங்க ஃபர்ஸ்ட் பிளேஸை பிடிச்சிருக்கிறது is not as the watertight, which means it is not permanent. அதான் என்ன சொல்றாங்க அப்படின்னா ஃபுல்லி செக்யூர்டா இல்லைன்றதை தான் இந்த ஒரு ஃப்ரேசல் இடியம்ஸ் மூலமா எனக்கு இண்டிகேட் பண்ணியிருக்கிறாங்க. டியோபோலி, மோனோபோலினா சிங்கிளா ஆட்சி பண்றது, அதே இது டியோபோலினா 2 பேர் என்ன பண்றாங்க, டாமினேட் பண்றது தான் நம்ம டியோபோலி அப்படின்னு சொல்லி சொல்றோம். அடுத்து ரீசரெக்டட். ரீசரெக்டட் அப்படின்னா ரீன்னு சொல்லி வந்துட்டாலே திருப்பி, அப்ப ரீசரெக்டட் அப்படின்னா ரிவைவ்டு. ஓகேவா, ரீசரெக்டட் அப்படின்னா ரிவைவ்டு. அடுத்து பாருங்க, ஃபர்கட்டபிள் டைம்ஸ். ஃபர்கட்டபிள் டைம்ஸ் அப்படிங்கிறப்போ என்ன சொல்லியிருக்கிறாங்க, கோஃப் ஹேஸ் ஹேட் அ ஃபர்கட்டபிள் டைம்ஸ் இன் செக்யூரிங் தி ரோலாண்ட், விச் மீன்ஸ் அவருக்கு எப்படிப்பட்ட டைம் இருக்கு, ஃபர்கட்டபிள் டைம் இருக்கு. அதுக்கு என்ன மீனிங்னா அவரோட பெர்ஃபார்மன்ஸ் ரொம்ப புவரா இருந்த பீரியட் ஆஃப் தி புவர் பெர்ஃபார்மன்ஸ், அதை தான் இந்த இடத்துல ஃபர்கட்டபிள் டைம் அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்றாங்க. டர்ன் அவுட் டு பி சேலஞ்சர்ஸ். ஸோ டர்ன் அவுட் டு பி அப்படிங்கிறதுக்கு என்ன மீனிங்னா அட் தி எண்ட் ஆஃப், ஓகேவா, கடைசியில டர்ன் அவுட் டு பி அப்படின்னா டு ப்ரூவ் டு பி இன் த எண்ட். ஓகேவா. cream has risen to the top. cream has risen to the top அப்படின்னா cream என்ன ஆயிருச்சு, மேல வரைக்கும் வந்துருச்சு, which means will it stay there, அங்கேயே இருக்குமா, அப்போ அதோடைய டாப் பொசிஷனுக்கு அது எமர்ஜ் ஆகி வந்துருச்சு, அங்கேயே இருக்குமா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. சரிங்களா. அப்போ இந்த ஒரு பர்டிகுலர் எடிட்டோரியலோட சினோனிம் ஃப்ரேசல் வெர்ப் இடியம்ஸ் பார்த்தாச்சா. அப்ப இந்த சென்ட்ரல் கான்செப்ட் என்ன பேசியிருக்காங்க அப்படிங்கறத ஆன்லைன்ல பாத்துடலாமா. ஸோ என்ன பேசியிருக்கிறாங்க அப்படின்னா, அதாவது கேரோலஸ் அல்காரஸ் அண்ட் ஜானிக் சின்னர் வந்து என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னா, இந்த கிராண்ட் ஸ்லாம் டோர்னமெண்ட்ல வந்து பயங்கரமான வின்னிங்கை வந்து கொடுத்துருக்குறாங்க. அதாவது 7 கிராண்ட் ஸ்லாம் டோர்னமெண்ட்ஸை வந்து அவங்க லாஸ்டா வின் பண்ணியிருக்கிறாங்க. அதுல டேனியல் மெடேவேவ் வந்து பார்த்தோம்னா இஸ் அ ஸ்ட்ராங்கஸ்ட் பிளேயர், பட் நவ் ஹி இஸ் ஃபேடிங் அவே அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. பிகாஸ் த டீனேஜ்டு ஃபினோம்ஸ் ஆர் எமர்ஜிங் அப்படிங்கிறதுனால அவரோட பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்கு, ரொம்பவே ஃபேட் அவேயா இருக்குது அப்படிங்கிறத அந்த இடத்துல மென்ஷன் பண்றாங்க. அதை மட்டும் இல்லாம அந்த நோவாக் இருக்கிறார் இல்லையா, ஸோ அவர் வந்து 38 years old, பட் ஸ்டில் ஹி இஸ் பிளேயிங், பட் இட் இஸ் அன்கிளியர் தட் இஃப் ஹி கேன் வின் அகெயின் ஆர் நாட் அப்படிங்கிறத சொல்றாங்க. ஓகேவா. நோவாக் வந்து பார்த்தோம்னா இவரோட ஏஜ் வந்து பார்த்தோம்னா 38 ஆயிடுச்சு. சரிங்களா, 38 old ஆயிடுச்சு. பட் he is good enough to go all the way அப்படின்னா whether he can able to win again or not அப்படிங்கிறது தான் இந்த இடத்துல மென்ஷன் பண்ணி கேட்குறாங்க. சரிங்களா. அடுத்து டெய்லர் ஃப்ரிட்ஸ் வந்து பார்த்தோம்னா, அண்ட் டெய்லர் ஃப்ரிட்ஸும் பென்னும் நம்பர் 4 and 6 இருக்கிறாங்க. யூஎஸ்ஐ சேர்ந்தவங்க, இந்த ஏஜை சேர்ந்தவங்க, இவங்க இதெல்லாம் வின் பண்ணியிருக்கிறாங்க. அதில் வந்து பார்த்தோம்னா யூஎஸ் மென்ஸ்லாம் வின்னர் இல்லாமல் இவங்க 28 years old வின் பண்ணிடுவாங்களா அப்படிங்கிற கொஸ்டின் மார்க்கையும் வைக்கிறாங்க. அண்ட் அலெக்சாண்டர் வந்து பார்த்தோம் அப்படின்னா வேர்ல்டு நம்பர் 3 இருக்கிறாரு. அண்ட் ஹீ நீட்ஸ் டு ப்ரூவ் தட் ஹீ டிசர்வ் திஸ் ரேங்க் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இதில் என்டையர் மீனிங் பார்த்தோம் அப்படின்னா மென் டென்னிஸ் கேட்டகரியில் வந்து டியோபோலி தான் இருக்குது, தட் இஸ் அல்காரஸ் அண்ட் சின்னர். அதை தாண்டி ஒரு ஃபியூ டஃப்பாக இருக்கக்கூடிய மிடில் ரேங்கர்ஸ் தான் இருக்கிறாங்க டு சேலஞ்ச் த 2 people who are dominating the tennis அப்படிங்கிறத சொல்றாங்க. அடுத்து மென்ஸ் கேட்டகரியில வந்து விமென்ஸ் கேட்டகரியில வந்து பார்த்தோம் அப்படின்னா, விமென்ஸ் கேட்டகரியில டாப் 3 players வந்து இருக்கிறாங்க who are சபலென்கா, ஸ்வாதெக் அண்ட் குவாஃப். ஓகேவா. அவங்க 3 பேர் நேமை வந்து இந்த இடத்துல மென்ஷன் பண்ணி எனக்கு சொல்றாங்க. அந்த 3 players வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா 14 மேஜர் கேம்ஸ்ல 10 of them வந்து அவங்க வின் பண்ணியிருக்கிறாங்க. சபலென்கா வந்து கன்சிஸ்டண்டா இருக்கிறாங்க. அண்ட் ஸ்வாதெக் வந்து பேக் இன் ஃபார்ம் ஆஃப்டர் a few of the struggles. அண்ட் குவாஃப் பார்த்தோம் அப்படின்னா பிகாஸ் ஆஃப் த புவர் பெர்ஃபார்மன்ஸ் அந்த சீசன் வந்து எப்படி இல்லை, அந்த ஹோம் ஃபேன்ஸ்க்கு முன்னாடி அவங்க எதிர்பார்த்த மாதிரி இல்லை அப்படிங்கிறதையும் கொடுத்துருக்குறாங்க. அண்ட் மைரா ஆண்ட்ரீவா இஸ் அ ரைசிங் ஸ்டார் அப்படிங்கிற மாதிரியும் இந்த இடத்துல மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. சரிங்களா. இஸ் அ சென்சேஷன் அப்படிங்கிறப்ப இட்ஸ் அ ரைசிங் ஸ்டார் அப்படிங்கிறத சொல்லியிருக்கிறாங்க. அப்போ விமென்ஸ் டென்னிஸ் வந்து எப்படி இருக்கு அப்படின்னா மென்னை காட்டிலும் காம்படிட்டிவா இருக்கு, பிகாஸ் ஸ்டில் தே ஆர் டாமினேட்டட் பை த ஃபியூ பிளேயர்ஸ், நாட் பை 1 or 2 அப்படிங்கிறத சொல்றாங்க. ஓகேவா. இந்த எடிட்டோரியலோட மெயின் ஆர்கியூமெண்ட் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, ஸ்ட்ராங்
சாம்பியன்ஸ் வந்து ஸ்ட்ராங் சாம்பியன்ஸ் வந்து டாப்ல இருக்கிறாங்க. அண்ட் ஃபியூ மிடில் கிளாஸ் பிளேயர்ஸ் வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா அவங்கள புஷ் பண்றாங்க, விச் மீன்ஸ் காம்படிட்டர்ஸா உள்ள வர்றாங்க. யங்ஸ்டர்ஸ் வந்து என்ன பண்றாங்க, பெரிய பெரிய ஃபேன்சி நேம்ஸால ஃபேன்ஸை அப்செட் பண்றாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. ஓகேவா? ஸோ ஸ்டில் நவ் த மிடில் டயர் இஸ் வீக் அண்ட் இட் இஸ் அன்பிரடிக்டபிள் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. பிகாஸ் த ஃபியூச்சர் இஸ் ஆல்வேஸ் டிபெண்ட்ஸ் ஆன் த நியூ சேலஞ்சர்ஸ் விச் இஸ் ட்ரூலி ஓப்பன் டு மேக் த கேம் ட்ரூலி ஓப்பன் அப்படின்னு சொல்லி இந்த எடிட்டோரியலை முடிச்சிருக்காங்க. ஓகேவா? ஸோ இந்த என்டையரா அந்த எடிட்டோரியல் ரீட் பண்ணி பார்க்குறப்போ வாட் மைட் பி தி டோன் ஆஃப் த பேசேஜ் ஃப்ரம் ஆத்தர்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூ, இட்ஸ் அனலிட்டிக்கல் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லலாமா? ஏன்னா ஆத்தர் என்ன பண்ணியிருக்கிறாரு, ஒவ்வொருத்தங்களையும் அனலைஸ் பண்ணி பேசியிருக்கிறாரு. ஸோ இட் இஸ் அனலிட்டிக்கல். ஓகேவா? அனலிட்டிக்கல்னு சொல்லலாம். இல்லை அப்படின்னா வேற ஒரு வேர்டு என்ன சொல்லலாம்னா கன்சர்ன்டு, இல்லை அப்படின்னா காஷனரி அப்படின்னு சொல்லலாமா? காஷனரி அப்படிங்கிறப்போ ஹீ இஸ் ஜஸ்ட் வார்னிங் தட் ப்ரிடிக்டபிலிட்டி அப்படிங்கிறத சொல்லலாம். ஸோ இட் இஸ் அனலிட்டிக்கல், இல்லை அப்படின்னா காஷனரி பாயிண்ட் ஆஃப் வியூ அப்படிங்கிறத சொல்லலாம். ஓகேவா? அப்ஜெக்டிவ் அப்படிங்கிறப்போ ஹீ இஸ் யூசிங் சம் ஃபேக்ட்ஸ் அண்ட் எக்ஸாம்பிள்ஸ் ஆஃப் தி பிளேயர்ஸ் டு சப்போர்ட் ஹிஸ் ஆர்குமெண்ட். எஸ், இட் இஸ் அப்ஜெக்டிவ் ஆல்சோ. அப்போ இட் இஸ் அனலிட்டிக்கல் அண்ட் ஸ்லைட்லி critical அப்படின்னு சொல்லிடலாம். ஓகேவா? the entire tone of the passage is like analytical and slightly critical. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி செஷன்ஸ் கொண்டு வந்தால் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குமா இல்லையா அப்படிங்கிறத நீங்கள் சொன்னீங்க அப்படின்னா இதை நம்ம என்ன பண்ணலாம், கண்டினியூ பண்ணலாம். hope this session is useful and thank you for watching.